ओम नमः மகாபாஷ்யம். மகாபாஷ்யத்துக்கு பதில் நாம் காஷிகா பார்த்துட்டுருக்கோம். காஷிகாவில் பதமஞ்சரி நேத்தி ரொம்ப ஆர்த தாத்துக்கைன்ற பதத்தை ஆவருத்தி பண்ணி உபய விசேஷணத்துவம் கொண்டு வந்துடலாமே அப்படின்னு வந்தது. அது ஆவருத்தி கிளேசமாச்சேன்ற மாதிரி கேள்வி கேட்டுன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிளேசம் இல்லை பதில் சொல்லிட்டார். அதானே சொன்னார் நேத்தி? இல்லைடா, முதல்ல ஆவருத்தி ஒன்றும் அது ஆவருத்தின்ற கிளேசம் இருக்குன்னா அதாப்பின்னு ஏதோ வரலையா? அதாப்பி ஸ்யாத் ஏவமதி தத்திர சகிருச்ருதஸ்ய உபய விசேஷணத்துவமேவ தாவத் துர்லபம்னு கேட்டுட்டு அதாபி ஸ்யாத் அப்படியே அது சுலபம் துர்லபம்னு வந்தது. அதுவே சுலபம்னு வச்சுட்டாலும் கூட நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வராதேன்னு சொல்லிட்டார். அதாவது ஒரு ஆர்த தாதுகத்தை நிமித்தம் வச்சுண்டு தாத் அவயவ லோபம் வந்திருக்கும் பொழுது வேறு ஆர்த தாதுகத்தை நிமித்தமாக வச்சுண்டு வரக்கூடிய குணவிருத்திக்கு பிரதிஷேதம் அப்படின்னு அர்த்தம், அப்படின்ற அர்த்தமும் கிடைக்கும். அப்படின்ற அர்த்தம்தான் இல்லை, அப்படின்ற அர்த்தமும் கிடைக்கும். ஏன்னா சூத்திரத்துக்கு என்ன பண்ணுறக்க, ஆர்த தாத்துக நிமித்தகே தாத்வயவலோபே சதி ஆர்த தாத்துக நிமித்திக்கே குணவிருத்தி நஸ்தகானா அந்த ரெண்டு ஆர்த தாத்துக்கும் சமானமான ஒரே ஆர்த தாத்துக்குமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பின்ன பின்னமான ஆர்த தாத்துக்கமாகவும் இருக்கலாம், ஒரே ஆர்த தாத்துக்கமாகவும் இருக்கலாம். ஒரே ஆர்த தாத்துக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு பிரதிஷேதம் இஷ்டம். ஆனால் பின்ன பின்ன ஆர்த தாத்துக்கம் இருக்கிறதுல பிரதிஷேதம் இஷ்டம் இல்லை, அங்கேயும் வந்துடும் அது. அப்போ அது தடுக்கணும்னா என்ன பண்ணோன்னா பகுவிகிதம் பண்ணணுன்றதை நேற்றி சொன்னார். அது வரைக்கும் முடிச்சிட்டோம். தேன பவதா அதான் ஆரம்பிக்கணும். மேலே என்ன வந்தது? ஏ குணவிருத்தி பிராப்னுதா தேன பவதான்னு மூலம் இருந்தது. மூலத்தில் தத்ர ஏ குணவிருத்தி பிராப்னுதா தேன பவதா தேன பவதா அப்படின்னு காஷிகாக்காரர் சொன்னதுனால என்ன தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னா, இந்த பிரதிஷேதம் இப்போ நதாத்துலோப்பே ஆர்த தாத்துக்கே சூத்திரத்தில் நான் கேட்ட உடனேவே ஏதோ ஒன்றுத்த பிரதிஷேதம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு போயிடுது. எதை பிரதிஷேதம் பண்ணுறார் அப்படின்றதுல நமக்கு இங்கே சந்தேகம். ஞாசத்திலேயே பார்த்தோம். பிரகிருத்தம் என்னது? பிரகிருத்தம் இக்கோ குணவிருத்தி அப்படின்னு வந்துடுது. அப்போ இக்குக்கு இக்ஸ்தானிகமாக வராது, எப்படி தானே சொல்லணும்னு கேட்டார். குணவிருத்தி இல்லை அதுதானே வந்தது. கிங் இக்கோ குணவிருத்தி நதாத்து லோபார்த்த தாத்துக்கேன்னு வரவே எத்திர குணவிருத்தி சப்தாபியாம் குணவிருத்தி விதீயேதே यदि तत्र धात्वयव लोपः विद्यते तर्हि आर्धधातुकनिमित्तिके गुणवृद्धि यदि प्राप्नुतः तर्हि तत्र इकः इति पदं नोपतिष्ठतेன்னு அப்படி வரணும். அப்படி தான் அர்த்தம் பண்ணணும். அதை கேட்டார். அது இல்லைன்னு ஞாசக்காரரும் சொல்லிட்டார். அது திருப்பி அதே கேள்வி இவரும் சொல்கிறார். தேன பவதா அப்படின்னு காஷிகாக்காரர் சொன்னதுனால தேன கே குணவிருத்தி இப்போ ஏவஞ்ச குணவிருத்தியோகோ ஏவ அயம் பிரதிஷேதான்றதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் காஷிகாக்கா. ஞாபகப்படுத்துகிறல்ல, ஸ்பஷ்டப்படுத்துகிறார்னு வச்சுக்கோ. அனேன குணவிருத்தியோகோ அயம் நிஷேதா ந பூர்வசூத்திர வியாபாரஸ்ய இது தரிசயதி. பூர்வசூத்திர வியாபாரः கः? இ பதோபஸ்தாபக வியாபாரः. என்னது? அந்த சூத்திரம் என்ன பண்ணுறது? எங்கெங்கெல்லாம் எந்த சூத்திரம்? முன் சூத்திரம் இக்கோ குணவிருத்தி சூத்திரம் என்ன பண்ணுறது? எங்கெங்கெல்லாம் குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தி விதிக்கிறாரோ அங்கெல்லாம் நீ போய் நில்லு அப்படின்னு இந்த இகஹான்ற ஷஷ்டியந்தமான பதம் போய் நிற்க வைக்கிறது அந்த சூத்திரம். அதுதான் பூர்வ சூத்திரத்துடைய வியாபாரம். அந்த வியாபாரத்துடைய பிரதிஷேதம். ஒரே விஷயத்தை வேறு வேறு வியாக்கியா நீங்கள் கேட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வியாக்கியத்தை எப்படி சொல்கிறார் பார் அவர். அப்போ வியாபாரஸ்ய நிஷேதான்னார். வியாபாரஸ்ய நிஷேதம் அந்த சூத்திரத்தினால சொல்லிருக்கக்கூடிய காரியம் கிடையாது. அந்த சூத்திரம் என்ன காரியத்தை பண்ணுறது? இக்குன்ற பதத்தை உபஸ்தாபனம் பண்ணுறது. அப்போ பதோபஸ்தாபக நிஷேதா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தமிழில் பேசணும். அது ஆயிடுத்தானே சம்ஸ்கிருதத்தில் பேசணும். ஸ்பீடாக இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது இல்லையா? அந்த அக்யூரன்சி வேறு பாஷைக்கு வரமாட்டேன்றது. இப்போ பதோபஸ்தாபக நிஷேதா அப்படின்னா கரெக்டாக எடுத்துப்பாரு.
தமிழில் சொன்ன இகஹான்ற பதத்தை அங்கே போய் நில்லுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் ஆனது கிடையாதுன்னா இது வளவலான் இருக்கு பாருது. சரியா? சரி. ஆனால் ஆரம்பத்தில் அதுதான் சொல்லி ஆகணும். அனேன குணபிருத்தியோரயம் நிஷேதான பூர்வசூத்திர வியாபாரஸ்யேதி தர்சயதி. பதோபஸ்தாபனம் ஹி பூர்வசூத்திர வியாபாரா. பூர்வசூத்திர வியாபாரம் என்னடான்னு, வியாபாரம் எதா பண்ணுறதான்னார். இல்லை, பதத்தை உபஸ்தாபனம் பண்ணுறது பூர்வசூத்திரத்துடைய காரியம். வியாபாரா நாம காரியம். காரியம்ன்ற சப்தத்துக்கு என்ன வச்சுக்கணும் அப்படின்னா கிருத்தின்னு அர்த்தம் வச்சுக்கணும். காரியன்ற சப்தமே சில இடங்களில் என்ன கிருதி ஜன்ய பல ஆசிரியத்துக்கு காரியம்னு பேர் இல்லையா? வியாபாரஜன்ய பலாசிரயா தானே காரியம். இங்கே கர்மகாரம். இங்கே என்னன்னா காரியம் அப்படின்றது கிருதி, வியாபாரத்தை சொல்கிறோம். பூர்வசூத்திர காரியம் கிம்னா புரிஞ்சுதா? வியாபாரத்தை சக்தி வித்தியதே. காரியசப்தா குத்திரச்சித் வியாபாரபரः குத்திரச்சித் ஃபலபரः. எனக்கு ஏதாவது காரியம் இருக்கு, பலாசிரயா கர்ம. மாற்றி சொல்லிட்டேன். அது அப்படி இருக்குது. அது ஏன் வந்ததுன்னு அது வேறு காரணம், அது வரைக்கும் சொல்லியிருப்பேன் நான். சரி, ஓகே. இப்போ நச்ச ஏவம் பூதே ஆர்ததாதுகே தஸ்ய பிரசங்கः தீதீவேவிட்டாம் இது சாசம்பத்தம் ஸ்யாத் உபஸ்தான நிஷேதே. அது ஏவம் பூதே ஆர்ததாதுகே நச்ச தஸ்ய பிரசங்கः தீதீவேவிட்டாம் இது ச அசம்பத்தம் ஸ்யாத். என்னது? உபஸ்தான நிஷேதே. ஏவம் பூதே ஆர்ததாதுக்கு எங்கே? அது முன் சூத்திரத்தில் இகோ குணவிருத்தி, அதாவது கொஞ்சம் பரிஷ்காரம்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே போகிறதுடா. முன் சூத்திரத்தில் குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தியை விதிக்கிற இடத்துல இகஹான்ற ஷட்யந்தம் பதமானது வரும் அப்படின்றது. அதே இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில நியமங்களை சேர்த்து ஆர்ததாதுக பிரத்யேகத்தை நிமித்தமாக வச்சுண்டு தாத்வவைவலோப்பம் வந்திருக்கிற இடத்துல அதே ஆர்ததாதுக பிரத்யேகத்தை நிமித்தமாக வச்சுண்டு இக்ஸ்தானத்தில் குணவிருத்தி வரும்பொழுது அங்கே இகஹான்ற பதமானது வராது. அப்படி அர்த்தம் பண்ணலாம். எப்போ? அந்த சூத்திரத்துக்கு இதுதான் அந்த சூத்திரம், அதுக்கு இது நிஷேதம் சொல்கிற பட்சத்தில். புரிஞ்சுதா? ரெண்டுத்துக்கு கோத்து பண்ணுற பட்சத்தில் அதுக்கு இது நிஷேதம் சொல்கிற பட்சத்தில் இது மாதிரி வியாக்கியானம் புரிஞ்சதில்லை. மறுபடியும் சொல்கிறோமா? ஆமாம், வெறும் அந்த சூத்திரம் இங்கே குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தி எப்போ விதிக்கப்படுறதோ அப்போ இகஹான்ற ஷட்யந்தம் பதம் உபதிஷ்டத்தைன்னு சாதாரணமான அர்த்தம். இந்த சூத்திரத்தை அர்த்தம் அதில் சேர்த்துக்கோ. ஆர்ததாதுக பிரத்யேகத்தை நிமித்தமாக வச்சுண்டு தாத்வ அவயவலோபம் வந்திருக்க இடத்துல அதே ஆர்ததாதுக பிரத்யேகத்தை நிமித்தமாக வச்சுண்டு குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தியை விதிக்கும் பொழுது இக்குன்ற பதமானது உபஸ்திதி ஆகாதுன்னு நிஷேதம். எத்யபி அந்த இடத்துலையும் குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தி விதிக்கப்படுறதாக இருந்தாலும் கூட அந்த இடம் எக்ஸ்ட்ராவாக அப்படி இருக்குது. ஆர்ததாதுக்கு பிரத்யேகத்தை நிமித்தமாக வச்சுன்னு தாத்வாவயவலோபம் வந்திருக்கிறதுனால அதே தாத்வாவயத்தை நிமித்தமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய குணவிருத்தி சப்தங்கள்னால குணவிருத்தி விதிக்கும் பொழுது இகஹான்ற ஷட்யந்தம் பதம் வராது. புரிஞ்சுதா? அப்படி வந்துடும். அது கிடையாது. சரியா? நச்ச ஏவம் பூதே ஆர்ததாதுகே தஸ்ய பிரசங்கः தீதீவேவீட்டாம் இது சாசம்பத்தம் ஸ்யாத் உபஸ்தான நிஷேதே. உபஸ்தான நிஷேதே. உபஸ்தாபனம் குழந்தை. உபஸ்தாபனம் இந்த சூத்திரத்துடைய காரியம். உபஸ்தானம் அந்த இகஹான்ற பதகர்த்திருக்கமான காரியத்துக்கு உபஸ்தானம்னு பேர். புரியுதா? பாடயத்தின்னார். பாடயத்தின்றார். பாடனம் ஆச்சாரியருடைய காரியம். படனம் அப்போ இகஹா இது பதம், இகஹான்ற பதத்தை ஏதத் சூத்திரம் உபஸ்தாபயத்தி அப்படின்னு கேட்டனா, அப்படின்னு சொன்னா இந்த சூத்திரத்துடைய காரியம் என்ன? உபஸ்தாபனம். உபஸ்தாபனம். இந்த சூத்திரத்துடைய காரியம் உபஸ்தாபனம். இக்கனுடைய காரியம் எது? புரிஞ்சுதா? அப்படி ஒருவேளை இந்த சூத்திரமானது, எந்த சூத்திரம்? இந்த நதாதுலோப ஆர்ததாத்துக்கு என்ற சூத்திரமானது அந்த உபஸ்தானத்தை தடுக்கிற பட்சத்தில், உபஸ்தாபனத்தை தடுத்தாலும் உபஸ்தானம் தடுத்தமாயிடும்டா. புரியுதா? ரெண்டும் ஒன்று தான். சரியா? இங்கே நீ பிரயுக்தமான சப்தம் உபஸ்தானம்னு சொல்கிறார். அந்த உபஸ்தானம்
उपस्थानक्रियायां कर्ता कः इत्युक्ते पदमेव किं पदम् षष्ठ्यन्तं इक् पदम् இல்லை அதான் மெனக்கட்டு சொன்ன மெனக்கட்ட இகஸ்ன்னு ஷஷ்டியத்துக்கு பின்னாடி ஒரு பிரதமா விபக்தி ஏற்றுக்கணுண்டான்னு சொன்னோன்னா இல்லையா. அப்போ ஒருவேளை சரி வரட்டமே நீ ஏன் உங்களுக்கு அதாவது ஒரு விதிக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரி ஒரு நிஷேதத்துக்கும் ஒரு பலன் இருக்கணும், அல்லது இந்த இப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு பலன் இருக்கணும். இப்போ முன் சூத்திரத்தில் இகோகுண விருத்தி சூத்திரத்தினால பதோபஸ்திதியானது சொல்லப்பட்டிருக்கு. பதோபஸ்திதியை இந்த சூத்திரம் நிஷேதம் பண்ணுறதுன்னு சொல்கிறதுனால சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். நீ வியாக்கியாத்தா காசிகாக்காரர் சொல்கிறீங்க அல்ல ரைட்டு, ஏன் சொல்லக்கூடாது சொல்லிட்டு போட்டோமே, புரியுதா? அப்போ இந்த சூத்திரம் என்ன பண்ணுறதுன்னா இகோகுண விருத்தி சூத்திரம் ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொல்ல என்ன எத்தனை குணவருத்தி சப்தாபியாம் குணவருத்தி விதீயேதே தத்திர சரி அது என்னது நதாதுலோபே ஆர்ததாத்துக பிரத்யய நிமித்தகே தாத்வ அவயவல் நீங்களும் அடிக்கடி சொல்லணும்டா அப்போ தான்டா வரும். ஆர்ததாத்துக பிரத்யய நிமித்தகே தாத்வ அவயவலோபே சதி ததார்த்ததாத்துக நிமித்தகே குணவருத்தி நபவதான்னு சாமான்யமாக ஒரு அர்த்தம் வச்சுக்கோ. அதுவும் வச்சுக்கோ, இப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாம். அந்த அர்த்தம் ஏற்கனவே சொல்லி காமிச்சிட்டேன். என்ன சொல்லி காமிச்சிட்டேன்? ஆர்ததாத்துக பிரத்யே நிமித்தகே தாத்வயவ லோபே சதி யத்ர குணவருத்தி சப்தாபியாம் ஆர்ததாத்துக பிரத்ய நிமித்தக குணவருத்தி விதீயேதே தத்ர இகஹ இது ஷஷ்ட்யந்தம் பதம் நோபதிஷ்டதே. என்ன வித்தியாசம்? முதல்ல சொன்னது சர்வசாமான்யம், அது புரியுதா? அதாவது நீ குணவருத்தி சப்தங்கள்னால குணவருத்தியை விதிக்கிற இடத்துல தான் இந்த நியாயம். எந்த நியாயம்? நதாதுலோப ஆர்ததாத்துகேன நிஷேதம் வரும் அப்படின்றதும் கிடையாது. குணவருத்தி சப்தங்கள்னால குணவருத்தியை விதிக்கிற இடத்துல தான் இகஹான்ற ஷஷ்ட்யந்தம் பதமானது வரத தடுக்கப்படுறது அப்படின்னும் கிடையாது. அது ஜென்ரலாக ஆர்ததாத்துக்கு பிரத்யத்தை நிமித்தமாக வச்சுன்னு தாத்வ அவயவலோபம் வந்திருக்க இடத்துல அதே ஆர்தாத்துக்கு பிரத்யத்தை நிமித்தமாக வச்சுன்னு வரக்கூடிய குணம் விருத்தி வராது. அந்த குணவருத்தி சப்தங்கள்னால விகிதமாக இருந்தாலும் குணவருத்தி சப்தங்களால் விகிதமாக இல்லாமல் இருந்தாலும் அப்போ அது வியாபகமாயிடும். அதனுடைய அர்த்தம் என்னது? வியாபகம். இதோட அர்த்தம் வியாபியமாயிடும். ஆனால் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ வியாபகமான அர்த்தத்தை வச்சுட்டன்னா வியாபியத்தை உபசங்கிரகம் பண்ணுமா அப்படின்னா இதுக்கு வேற ஒரு ஸ்பெஷல் நியமம் இருக்குது. வியாபியஸ் என்ன நியமம் தெரியுமா? குணவருத்தி சப்தங்கள்னால குணவருத்தி வர்ற இடத்துல தான் இந்த இகஹான்ற பதோபஸ்திதி வருது. அப்போ தத்விஷயக்கம் அந்த சூத்திரம்னு சொல்லியாச்சுன்னா வியாபகத்துவம் போயிடும். அதுக்கு புரிஞ்சுதா? அப்போ அதுக்கு வியாபகத்துவம் உனக்கு ஜென்ரலாக அது வரதுக்கு முன்னாடி சொல்லி காமிச்சேன் நான். தனியாக அர்த்தம் பண்ணால் அது நிறைய லட்சியங்களை சங்கிரகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நிறைய லட்சியங்களுக்குள்ள இப்போ என்றைக்கும்ப்பா ஒன்று வச்சுக்கோ. இது இப்போ நான் சொல்லிடுறேன் பிரசங்காத்து. உற்சர்க விதியை பார்த்தோம்னா பெரிய வியாபகமாக இருக்கும் உற்சர்க விதி. அப்போ விசேஷ விதி அபவாதம் இருக்கு பாரு, அது வியாபியமாக இருக்கும். அப்படின்னா அபவாத விதி பிரவர்த்திக்கிற இடத்துல கூட உற்சர்க விதி வருமா அப்படின்னு கேட்டால் அந்த விதேயம் வர்றதுக்கு அல்ல அங்கே இருக்கக்கூடிய விசேஷ தர்மங்களை எடுத்துட்டு பார்க்கணும். தட் மீன்ஸ் என்னென்னா பிரகல்பியச்ச அபவாத விஷயம் ததா உற்சர்கா அபிநிவிஷதே. அதாவது நீ பாக்கி இடங்களில் பார்க்கும் பொழுது வியாபகமான தர்மம் வியாபிய நிஷ்டமாக இருக்கும். இங்கே உற்சர்க அபவாதங்களில் வியாபகமாக இருக்கக்கூடிய விதி இருக்கு பாரு, அது வியாபியஸ்தலத்தில் வராது. அது புரிஞ்சுதா? உதாரணம் என்ன, நீ இந்த நியாயமே எடுத்துக்கோ. அது என்னது? பதார்த்தம் சப்த பதார்த்தாகன்ற இந்த 7 பதார்த்தத்துவம் உண்டு. அப்போ பதார்த்தத்துவம் என்னது? வியாபகம். ஆனால் திரவியத்துவம் புனக கேவலம் திரவியனிஷ்டம்னும் பொழுது வியாபியம். ஆனால் திரவியம் அந்த திரவியத்தில் திரவியத்துவம் இருக்கே, அதே திரவியத்தில் பதார்த்தத்துவமும் இருக்குது. இதாக இருக்கா?
இங்கே வா, இங்கே விதி வா. கங்கா உதகம்னு ஒரு லட்சியம், கங்கா ஓகான்னு லட்சியம். கங்கா குணம் என்ன, சூத்திரம் என்ன, ஆத்குணா. அவர்னா தச்சிப்பறையன்னார். அகாரத்துக்கு முன்னாடி அச்சு என்ன இருக்குன்னார், கங்கா உதகம்லையும் அகாரத்துக்கு முன்னாடி அச்சு, கங்கா ஓகாலையும் அகாரத்துக்கு முன்னாடி அச்சு. அப்போ குணம் வந்து உற்சர்கமாகிய குணம் வந்து வியாபகமாக இருக்குது. வியாபகமாக இருக்குன்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, அபவாதஸ்தலத்தில் பிரவருத்தி யோக்கியதா இருக்குது, ஆனால் பிரவர்த்திக்காது. அங்கே என்னன்னா, அங்கே வியாபகம் இருக்கு பாரு, அது உண்டு. அது பதார்த்தத்துவம் வந்து திரவியனிஷ்டம் அப்படி. இது ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இங்கே என்னன்னா, இங்கே வந்து குணகா இருக்கு பாரு. ஓ ரெண்டு சேர்த்தோம். இங்கே குணகா இருக்கு பார். அந்த குணம் வந்து விருத்தி வந்திருக்கக்கூடிய கங்கோகால குணம் இருக்கா. ஆனால் ஏன் அப்படின்னா, அங்கே ஸ்பெஷலாக இன்னொன்று விருத்திரேச்சி சூத்திரத்தினால. அப்போ இப்போ ஓகால இருக்க ஓகாரத்தில் அச்துவமும் இருக்கு, ஏச்துவமும் இருக்கு. புரியுதா? கங்கா உதகமில் உகாரத்தில் என்ன இருக்குன்னா அச்துவம் தான் இருக்குது, ஏச்துவம் இல்லை. அப்போ அங்கே பரசூத்திரத்தில் அந்த குணசூத்திரத்தில் கூடிய அச்துவம் உபயத்திர வித்தியதே. அச்துவம் உபயத்திர வித்தியதே இது கிருத்வா குணஸ்ய தாவத் பிரவருத்தி அர்ஹதா வித்தியதே பரந்து ந பிரவர்த்ததே. அதுக்கு தான் சொன்னார். ஏன் பேர் நாங்கள் நியாயத்தில் சொல்கிற மாதிரி இங்கே திரவியத்துவம் இருக்கிற இடத்துலையும் பதார்த்தத்துவம் அடித்து விடுற மாதிரி இதுவும் வரலாமேன்னார். பிரகல்பியச்ச அபவாத விஷயம். அபவாதத்துக்கான விஷயத்தை வந்து தடுத்துட்டுன்னு அர்த்தம். அவனுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்திட்டு நான் போகிறேன் அப்படின்றான். சொல்கிற மாதிரி பிரகல்பிய அதை எடுத்து ஒதுக்கிட்டுன்னு அர்த்தம். அபவாதஸ்ய கஞ்சன விஷயம் பிரகல்பிய இத்துக்தே தத்ர தாவத் உற்சர்கா ந பிரவர்த்ததே இத்தியர்த்தா. நம்மளும் அப்படி தான் சொன்னோம். இல்லை அவனுக்குன்னு ஒரு வீடை கட்டுறேன்னா அந்த வீட்டுக்கு நான் போகமாட்டேன்னு அர்த்தம். அதான அர்த்தம் நமக்கு. அப்போ அபவாதஸ்ய விஷயம் கஞ்சன பிரகல்பிய ததஹா. ததஹானா தது அதிரிக்த ஸ்தலேன்னு அர்த்தம். ததஹானா பஷ்டாத்துன்னு அந்த அர்த்தம் இல்லை. ததஹானா தத்பின்ன ஸ்தலேஷுன்னு அர்த்தம். பஞ்சமி அது இல்லையா? இல்லைடா பிரத்யம் தசில் பிரத்யம் அது சார்வ விபக்திக்காக தசிஹின்னு வருதா பாரு. அப்போ இந்த பஞ்சமி அர்த்தத்தில் வந்து பஞ்சமியாக தசிலே எடுத்துக்கோ, அதுக்கு வந்து வந்திருக்காது. அதனால் வந்து உனக்கு அதை காட்டிலையும் வேறு இடத்துல தஸ்மாத்னா ததன்யத்ரன்னு அர்த்தம். அப்பவாத விஷயா தன்யத்ர. அப்பவாதகான்னா வரக்கூடிய விதேயத்துக்கு பேர். விஷயான்னா அதுக்கு முன்னாடி இருக்குது. புரியுதா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தா தான் தெரியும் இல்லையா? ஆரம்பத்தில் பசங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டாது. அதனால் அவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லிடணும். அவங்களுக்கு இவ்வளோ தூரம் போகக்கூடாது. அவங்களுக்கு வேறு மாதிரி ஒன்று சொன்னால் அவன் ஒரு மாதிரி புரிஞ்சுன்றுவான் மேலோட்டமாக. அப்புறம் கொஞ்சம் வர 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 தான் பரிஷ்காரம் அது மாதிரி. அதனால் என்ன சொன்னார்னா, இப்போ இங்கே பார்த்துக்கோ, இங்கே இந்த இந்த இகோகுண விருத்தி சூத்திரம் தான் இதனுடைய நிஷேத்தியம். இகோகுண அதாவது பதோபஸ்திதியை தான் நிஷேதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா என்ன தினமாயிடும்? இங்கே மட்டும்தான் வரும். தத் பின்னமான சாமானிய ஸ்தலத்தில் அந்த சூத்திரம் வராது. எந்த சூத்திரம்? நதாத்து லோபே ஆர்ததாத்துக்கு சூத்திரம். ஏன்னா அர்த்தம் எப்படி பண்ணுற? ஆர்ததாத்துக நிமித்தக தாத்வவைவ லோபே சதி குணவிருத்தி சப்தாபியாம் எத்திர ததார்த்ததாத்துக நிமித்தக குணவிருத்தி விதீயேதே தத்ர இகா இது ஷட்யந்தம் பதம் நோபதிஷ்டதே அப்படின்னு வந்துடும். அப்படி வந்துட்டுனா இது வந்து என்ன பண்ணுறது? ஒரு அப்படி என்ன பண்ணுறது? இது நிஷேத்தியம் எதுன்னா இகஹான்ற பதோபஸ்திதியை தான் நிஷேதம் பண்ணுறதே தவிர அந்த குணவிருத்தியை நிஷேதம் பண்ணல. குணவிருத்தி வரும். யாருக்கு வரும்? யாருக்கும் வந்துருப்பேன் என்ன விட்றா 4 விட்டா போதும். எப்படி முன் சூத்திரத்தில் அந்த குணவிருத்தி யாருக்கு வரும்? இக்குக்கு தான் வரும்ன்றத நியமம் வருது. இக்குக்கு தான் வரும்ன்ற நியமம் இல்லைன்னு இந்த சூத்திரம் வந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு அகாராதிகள் கூட வந்துடும். அங்கே லட்சியத்தினுடைய அந்தியத்தில் அகாரம் இருக்குன்னா அதுக்கும் என்ன வந்துடும்? குணம் வரும். அதுக்கும் புரிஞ்சுதா? இது சரி. இப்போ மேற்கொண்டு வர எங்கேயோ போயிட்டேன் நான். என்ன கேள்வி கேட்டால், ஏன் இந்த சூத்திரமானது பதோபஸ்திதியை தான் பிரதிஷேதம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாமே, என்ன அதனால்
காஷிகாக்காரர் சொல்லிட்டார், நீ சொன்ன அதில் என்ன அந்த அர்த்தம் வச்சுக்கலாமே. உபஸ்திதிரேவ நிஷித்தியதே அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டா என்ன ஆகிடும்டார், தீதி வேவிட்டான்ற சூத்திரமே வியர்த்தமாகிடும்டார். இதெல்லாம் மேலே இல்லை. நச்ச ஏவம் பூதே ஆர்ததாத்துக்கே தஸ்ய பிரசங்கः, ஏவம் பூதே ஆர்ததாத்துக்கே தஸ்ய பிரசங்கः न दीधिवेवीटाम् इति च असम्बद्धं स्यात् उपस्थाननिषेधे. उपस्थानं नाम नम इकः इति पदोपस्थाननिषेधे सति एवं भूत आर्धधातुके तस्य प्रसंगः न स्यात् देधीवेवीटाम् इति सूत्रं च असम्बद्धं स्यात्. மனசில் வச்சுக்கோங்க, தீதிவேவிட்டாம் சூத்திரம் படிக்கும்போது இதை பார்க்கலாம். சரியா? அடுத்த சூத்திரம் தான் அதுவே. அதாத்து லோபா வரப்போகுது, அப்போ பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம் மேலே பார்க்கலாமா? லோலுவஹா, லோலுவஹா போ புவஹா மரி மிருஜா 3 இப்போ தாண்டா உதாரணமே வரார், அங்கே தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, லோலுயாதிபியா யங்கந்தேபியா பச்சாத்யச்சி விஹிதே யங்கோச்சிச்ச இது யங்கஹ லுகி கிருதே தமேவாச்சமாஸ்ரித்ய ये गुणवृद्धि प्राप्नुतः तयोः प्रतिषेधः. லோலுயாதிபியா யங்கந்தேபியா, இப்போ என்னது லோலுய அப்படின்ற ஒரு தாத்து, அது எப்படி அது யங்கந்தமாக இருக்குது. எப்படி லூன்யச்சேதனேன்னு தாத்து, இங்கே பவனேன்னு தாத்து இல்லையா, மிருஜு சுத்தவுன்னு தாத்து, 3 தாத்து எடுத்துட்டுருக்கார். பின்னாடி ஞாசக்காரரே அது விளக்கிறாரு, ரூப நிஷ்பத்தியை சொல்லிடுறாரு. அப்போ யங்கந்தமாக இருக்க ஒரு லோலுய இதை என்ன பண்ணுறார், பச்சாத்யச்சு இல்லையா, நந்தி கிரகி பச்சாதிபியா லியூ நீனி அச்சஹான்னு 3 அட் அ டைம் 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒன்று நந்தியாதி கிரஹ்யாதி பச்யாதின்னு 3 கணத்தை போட்டார். நம்ம இந்த சிஎம் கல்யாணம் பண்ணுற மாதிரி அது மாதிரி என்ன, லியூ நீனி அச்சஹா 3 பிரத்தியம். நந்தியாதிக்கு வந்து லியூ பிரத்தியம், கிரஹ்யாதிக்கு வந்து நினி பிரத்தியம், பச்சாதிக்கு வந்து அச் பிரத்தியம். இதை சுருக்கமாக சொல்லுவா பச்சாத்யச்சு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ பச்சாத்யச்சு இந்த லோலுயாவுக்கு பின்னாடி பச்சாத்யச் பிரத்தியம் அச்சுன்ற பிரத்தியம் வருது. விஹிதே யங்கோச்சித இது யங்கஹா லுகி கிருத்தே, இந்த லோலுயா பச்சினுடைய அச்சுனுடைய ஆ இருக்குது. இப்போ என்ன ஆகும், யங்கோச்சிச்ச அச் பிரத்தியம் பின்னாடி இருந்ததுன்னா யங்குக்கு என்ன வரும், லுக்கு வந்துடும். இது யங்கஹா லுகி கிருத்தே என்ன எடுத்து லோலு ஆ இருக்கு. தமேவாச்சம் ஆஸ்ரித்ய, அதே அகாரம் என்னது, ஒன்று சார்வதாத்துக்கும் இல்லை ஆர்தாத்துக்கும், ரெண்டோ ஒன்று. இது ஆர்ததாத்துக்கும், இது அச்சு. அப்போ லோலூவில் இருக்கக்கூடிய ஊகாரம் அது இகந்தமான அங்கம் இருக்குது. அப்போ தமேவ அச்சமாஸ்ரித்யா, அப்போ எந்த அச்சை வச்சுட்டு நீ வந்து தாத்வ அவயவத்துக்கு லோபம் பண்ணியோ, யார் தாத்வ அவயவமோ எங்க, அதே அச்ச நிமித்தமாக வச்சுட்டு லோலு இருக்கக்கூடிய ஊகாரத்தை குணம் பண்ணலாமான்னு நினச்சான். நமக்கு என்ன வரணும், லோ லுவஹான்னு வரணும். நமக்கு என்ன ரூபம் வேணும், நம்ம வையாக்கரனால் நையாயிக்கால வந்து ஃபஸ்ட்டு லட்சியத்தை பிடிச்சிட்டுருக்கோம் இல்லையா. இவன் வந்து இப்போ இந்திரிய லட்சணம் சொல்கிறான்னா, இந்திரியமே மனுஷனுக்கு தெரியாதுன்னா எதுக்கு பரிஷ்காரம் பண்ணான்னு பையனுக்கு புரியவே புரியாது. பையனுக்கு முதல்ல சக்ஷுரேந்திரியன்னா சக்ஷுரேந்திரியத்தினுடைய ஸ்வரூபம் இவனுக்கு அப்போ தான் வந்து, அதாவது லக்ஷணத்தை வச்சுருந்தாண்டா நீ லட்சியத்தை புரிஞ்சிக்க போகிற, அது கரெக்டு. ஆனால் அந்த லட்சியத்தில் இருக்கக்கூடிய தளப்பிரயோஜனம் ரைட்டாக தப்பான்னு சாஸ்திரத்தில் நீ படிக்கிறியப்பார், அதை படிக்கிறவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வியுற்பத்தி இருக்கணும். வியுற்பத்தினா லட்சியம். ஏன் கண்ணு ஏன் அப்படி இருக்கக்கூடாதா, காது இப்படி யோசிச்சோன்னா அப்புறம் பதில் சொல்ல முடியாது. அதனால பையன் என்ன பண்ணணும், வியுற்பன்னா இருக்கணும். இங்கேயும் என்னென்னா, கௌமுதி படிக்கும் பொழுது லட்சியம் தெரிய வேண்டாம் அவனுக்கு, இதெல்லாம் படிக்கும்போது இதுதான் லட்சியம்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? கௌமுதி படிக்கும் பொழுது அந்த சூத்திரத்தை வச்சுருந்தா நீ லட்சியமே தெரிஞ்சுக்க போகிற. இங்கே என்ன விசாரம் பண்ணுறதுனால முதல்ல இதுதான்டா நமக்கு சித்த ரூபம்னு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரூட்டுக்கு போகணும். புரிஞ்சுதா? அப்போ லோ லுவஹா ரூபம் நீங்கள் வந்து குணம் பண்ணால் என்ன ஆகிடும்னா, நீங்கள் பண்ண லோ லூ ஆ இருக்கா, குணம் பண்ணால் லோ லோன்னு ஆகிடும், லோ லோன்னு ஆகிடும், லோ லவ் லோ லவஹான்னு ஆகிடும். நமக்கு என்ன என்ன வேணும், நமக்கு லோ லுவஹா வரும். அப்போ என்ன பண்ண, குணவருத்தியை பிரதிஷேதம் பண்ணு. இங்கே பிரகிருத்தத்தை குணம்தான் சொல்லும் போது குணவருத்தின்றதை விட குணம்தான். இங்கே பிரதிஷேதம் ஆயிடுத்துன்னு சொன்னால்
லோ லூ ஆ இருக்குது. இப்போ அச்சிஷ்ணு தாத்து புருவாம் ஈவோஹோ இயங்குமங்கோ. அச்சி பின்னாடி அச்சு இருக்குது. அச்சு வந்து அந்த பிரத்யாகாரம் அந்த இடத்துல. ஸ்னு தாத்து புருவாம். ஸ்னு பிரத்யாந்தம் அல்லது தாத்து அல்லது ப்ரூ, இந்த 3. இங்கே இது என்னது? தாத்து. இது அதுக்கு இயங்க உவங்கவ். அப்போ ஊகாரத்துக்கு உவங். அப்போ அங்கே ஊவை எடுத்துகிட்டு உவங்கன்னா என்ன எடுத்து உவ்வு மட்டும் மீறும். உவங்கில் அங்கே அகாரம் போயிடும், ஹலந்தியம் அகாரம் போயிடும், உவ்வுன்னு இருக்கும். லோ லுவ்வு ஆவை சேர்த்தா லோ லுவா. லோ லுவா அது என்னது? கிருதந்தம் இல்லையா? கிருதந்தத்வாத்து பிராத்திபதிசம் கிருத்ததி பாக்கில்ல லோ லுவஹா. போ பூவஹாவும் இதே மாதிரி தான் ரூபம். சரியா? லோலுவஹா போப்புவஹா மரி மிருதா. இப்போ சூத்திரத்தினுடைய லட்சியம் காண்பிச்சிட்டார். இதுக்காக தான் இந்த சூத்திரம் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருது. இப்போ நீ சொல்கிற மாதிரி குணவருத்தி நிஷேதம்ப்பா. ஏன்னா நான் உனக்கு என்ன சொல்ல வந்தேன் ஆரம்பத்தில், 2 அர்த்தமும் இருக்கலாமேன்ற மாதிரி சொல்ல வந்தேன். 2 அர்த்தமும் இருக்கிறதுன்னு சம்பவம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பாக்கி வியாபக வியாபிய ஸ்தலங்களில் பாக்கி இடத்துல வியாபக தர்மம் வியாபியத்தில் இருக்குமே தவிர, இங்கே வியாபகமாக இருக்க உற்சர்க விதி இருக்கு பார். உற்சர்க விதினா உற்சர்க விதேயம் இருக்கு பார். அது வந்து உனக்கு அபவாத ஸ்தலத்தில் வராது. அந்த வித்தியாசம் எங்கேயும் அங்கேயும் உண்டு. அது வராது. வந்துட்டுனா வந்து பரஸ்பரம் பாத்திய பாதக பாவமே வராதுடா. உனக்கு அங்கெல்லாம் பாத்திய பாதக பாவம் கிடையாது. எங்கள் வியாபக தர்மத்துக்கும் வியாபிய தர்மத்துக்கும் பாத்திய பாதக பாவம் கிடையாது. விதி விஷயத்தில் வியாக்கரணம் மட்டும் இல்லை, எல்லா சாஸ்திரமும் அப்படி தான். விதி விஷயத்தில் வியாபகமான விதியாயும் உற்சர்க விதியானது வியாபியத்தில் பிரவருத்திக்காது. பின்ன எதுக்குறானே வியாபகம்னு சொன்ன அப்படின்னா பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு யோக்கியதா இருக்கிறான். புரிஞ்சுதா? ஆமாம். அவன் என்ன கேட்குறான், எப்படி யோக்கியத்தை அப்படின்னு நீ சொல்ல மாட்டான். ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, ஏண்டா கங்கா ஓகா இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ண விருத்திரேச்சி சூத்திரம் என்ன சொல்கிறது, ஓகாரம் ஏச்சா இருக்கிறதுனால இங்கே விருத்தி வரணும்னு சொல்கிறது. குணசூத்திரம் என்ன சொல்கிறது, சொல்கிறதெல்லாம் ரைட்டுப்பா, உனக்கு ஓகாரம் ஏச்சா இருக்கிறதுனால ஏச்வத்தை ஆசிரியிச்சு நீ வா விருத்தி வா, அச்சுத்தம் இருக்கிறதுனால நானும் வர டைம் உனக்கு என்ன, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், இல்லை நீ ஒரு நாள் நான் ஒரு நாள். புரிஞ்சுதா? இது எங்கே உனக்கு அங்கே அப்படி இல்லை. பதார்த்த இந்த திரவியத்தினுடைய ஒரு பக்கம் பதார்த்தத்துவம் இருக்குது, ஒரு பக்கம் திரவியத்துவம் இருக்குன்னு இல்லை. அதான் லோகத்தில் சில தர்மங்கள் வந்து ஒன்று சேரும் பரஸ்பரம். அதுக்கெல்லாம் அதாவது சம்சர்க தோஷம் இருக்காடா, அதாவது நீ பார்த்து சொல்லு. வியாபகத்துவம் பதார்த்தத்துவத்துக்கும் திரவியத்துவத்துக்கும் வியாபக தர்மங்களுக்கு சாமானாதிகரண்யம் வந்தால் பரஸ்பரம் வந்து சாங்கரியம் இத்தியாதி தோஷங்கள்லாம் வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லு. எனக்கு ஏதாவது விசாரம் பண்ணியிருக்காளான்னு பாரு. இங்கே என்ன தெரியுமா, இங்கே ஒன்று வந்தால் இது வந்து இது மாதிரி இது வந்து நியம விதி மாதிரி பக்ஷே அப்பிராப்தி வரும். புரியுதா? எப்போ பக்ஷே அப்பிராப்தினா விருத்தி பண்ணுற பட்சத்தில் குணம் வந்து வராது, அல்லது குணம் வர்ற பட்சத்தில் விருத்தி. ஏன்னா இருக்கிற ஒத்தடி பார்த்தா அங்கே அப்படி இல்லை. ஒரே பதார்த்தத்தில் நானா தர்மங்கள் இருக்கலாம், பரஸ்பரம் எந்த விதமான பாத்திய பாதகமும் இல்லாமல் இருக்கலாம். அங்கே அப்போ பதார்த்தத்தினுடைய ஸ்வபாவம் அது. இங்கே இருக்கிறதுனால அங்கேயும் அதுன்னு யோசிச்சிடக்கூடாது. சரியா? எங்கேயோ போயிட்டேன் நான். அது என்ன பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடிய ஓகாரத்தில் வந்து அச்சுத்தம் இருக்கிறதுனால குணமும் வருதுன்றது. அப்போ என்ன ஆகிடும், உனக்கு ஒரு பட்சத்தில் அனிஷ்ட ரூபம் வரும், குணம் வர்ற பட்சத்தில் அனிஷ்ட ரூபம் தடுக்கணும். அதுக்காக இவா என்ன பண்ணிட்டா, பிரகல்பியச்ச அபவாத விஷயம் ததா உற்சர்கா அபிநிலிஷதே. உற்சர்க சாஸ்திரம் போகும் பொழுதே அபவாத சாஸ்திரத்தை விட்டுட்டு பாக்கிய இடத்துல தான் பிரவர்த்திக்கும்னு ஒரு சின்ன ஞாபகத்தை ஏன் தெரியுமா அதை பண்ணால், இல்லைன்னா நீ வேற ஒன்று சொல்லுவா, ஐயோ பண்ணி முடிச்சிட்டேன்னா சார், கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாதா நினச்சிட்டே இருந்தேன். இதெல்லாம் நம்மளா பொய், உடம்பு முழுக்க பொய். என்ன அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன். இதே மாதிரி இடத்துல வரும், இந்த உற்சர்க விதி வந்துடுத்துன்னா பிற்பாடு அபவாத விதி வந்துன்னா உற்சர்க விதி மாதிரி தொடுக்கும். கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கக்கூடாதான்னு அதுக்காக சாஸ்திரக்காரால் சொன்னால், இதெல்லாம் வாலாட்டக்கூடாது, நீனு அபவாதத்துக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு பாக்கி இடத்துல தான் நீ போகணுன்னார். இல்லைன்னா புக்தவந்தம் பிரதி மா புக்தாக இது புரியாக்கி, அது ஒரு நியாயம். அது ஐயோ வந்துட்டேனேன்னா
வரும் பொழுதே படவா வரும் பொழுதே உற்சர்க சாஸ்திரம் நான் தான் உற்சர்கம்னு சட்டுன்னு பிரவர்த்திக்க கூடாது. யாராவது அபவாதம் இருக்கா, அபவாத சாஸ்திரத்துக்கு விஷயம் இருக்கா, அதை விட்டுட்டு தான் நீ பிரவர்த்திக்கணும் அப்படின்னு இந்த ரூல் போட்டான். அங்கேயும் என்ன தெரியுமா பண்ணா, இது சில பேக்கு என்ன தெரியுமா வாங்கணும். இப்போ அபவாதத்துக்கான சும்மா லௌகிகமாக நான் சொல்கிறேன், அபவாதத்துக்கு இது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, இந்த இடத்த விட்டுட்டு உற்சர்க்கம் வந்து இப்படி தானாக போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த அபவாதம் பேக்கு இருக்குது பாரு, அது தான் பிரவர்த்திக்காது, அது சும்மா இருக்கும். நீங்கள் வரீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினச்சி நான் சும்மா இருந்துட்டேன் அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு ஒரு சாஸ்திரம் போட்டார். ஏனனா பிராப்தோ யோ விதிராத் சஹா தஸ்ய பாதகோ பவதி. நீயும் முட்டாள் மாதிரி இருக்காதரா. ஒரு சாஸ்திரத்துக்கு அத்தியந்த பிராப்தி இருக்குன்ற பட்சத்தில் ஒன்றை ஆரம்பித்தேன்னு சொன்னால் உன்னை ஆரம்பித்தால்னா நீ என்ன பண்ணணும்னா அந்த சாஸ்திரத்தை நீ பாதிக்கணும்னா தெரியல சார் எப்படி 2 லாக் பார்த்தியா. ஏன்னா நாப்பிராப்து ஏன அப்படின்னா எத்கர்த்திருக்க அத்தியந்த பிராப்தி, எத்கர்த்திருக்க கிம் கர்த்திருக்கா குணகர்த்திருக்கமான அத்தியந்த பிராப்தி எங்கே இருக்குன்னா ஓகஹான்ற இடத்துல யோ விதிர் ஆரம்பியதே விருத்தி விதிர் ஆரம்பியதே சஹா அப்படின்னா ஆரம்பியமான விருத்தி விதி தஸ்ய குணஸ்ய பாதகா போது நீ அதை பாதிக்கணும்னா 2 சொல்லித்தரார். நீ அங்கே போகக்கூடாதுன்னு இவனுக்கு சொல்லித்தரார், நீ அவனை தடுக்கணும். லோகத்தில் 2 வேணும்டா, வாழறதுக்கு 2 வேணும், சொல்லித்தர வேண்டாம் அதை 2 வேணும்டா. என்ன, நீயும் அவன் விஷயத்தில் தடுக்கக்கூடாது, நீயும் அவன் விஷயத்தில் பிரவர்த்திக்கக்கூடாது, அவனும் வந்து உன்னை தடுக்கணும். புரிஞ்சுதா? அப்படி 2 பண்ணணும்னா அச்சா சரி, எல்லாம் முடிச்சுட்டு நான் தானே தமிழ் குணபிரதித்தையோ பிரதிஷேதம். அடுத்து இப்போ நான் இது பார்க்குறேன், எது ஞாசம் பார்க்கலாமா? அதான் சார், அதான் பார்த்துட்டு एतेन लोपविशेषणं आर्धधातुके एवञ्च आर्धधातुके सम्भवति यदि तत् तस्य निमित्तं भवति ततश्च क्नोपयति इत्यत्र अतिप्रसङ्गः नावतरति. அதெல்லாம் பார்த்துட்டோமா? தத்ர இத்தியாதி நாபி குணவருத்தியோः ஆர்ததாத்துக்கு நிமித்தत्वेन விசேஷணம் இத்தியாख्यातम्. ஆகலையாடா அதெல்லாம். ததश्च பிரேத்தம் இத்தியत्र ஏ தே இதி ஸ்திரீலிங்க இதெல்லாம் ஆயிடுத்து போல இருக்கா. லோலுவா போப்புவா தான் ஆகணும் கீழே. லோலுவா போப்புவா லூன்யச்சேதனை ஆயிடுத்தா, புண்ணிய பவனே 2 ஆயிடுத்து. சவர்க பஞ்சமம் லூன்யச்சேதனை புண்ணிய பவனை इत्येताभ्यां धातोरेकाचः इत्यादिना यङ् धातोः एकाचः हलादेः क्रियासमभिहारे यङ् धातोः அது தாத்துவாக இருக்கணும். ஏகாச்சா ஒரே ஒரு அச்சு தான் இருக்கணும். ஏகாச் சப்தம் வந்து ஏகஸ்டாசோ அந்த அச்சு இல்லை, ஏகா அச்சு எஸ்ய சஹா அப்படின்னா அநேக ஹல் இருந்து ஒரு அச்சு இருக்கணும்னு அர்த்தம். அச்சா ஏகாச்சா தாத்தோः ஏகாச்சः ஹலாதேஹே தாத்து ஹலாதியாக இருக்கணும். கிரியா சமபிஹாரே கிரியா சமபிஹாரான்னு ஒரு பவுன் ஆஃப் புண்ணியம், ஒரு கிரியை திருப்பி திருப்பி பண்ணுறான். என்ன லோ 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 லோன்னு அடிச்சுக்கிறேன்றான், அது லோலுவா போல இருக்கு. திருப்பி திருப்பி பண்ணதையே பண்ணிட்டேன்னா அதுக்கு என்ன அந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு என்ன பண்ணு யங் பிரத்தியம் வரும். இத்தியாதினா யங் என்ன வந்து லூன்ய யங் யங் வந்து சன் யங்கோஹோன்ற சூத்திரத்தினால என்ன துத்வம் வருது. சன்னந்தம் யங்கந்தம். இப்போ என்னது லோலு லூய என்னது லூய லூயாவுக்கு வந்து குணம் வரும், சரி தித்வம் வரும். தித்வம் வரும் தித்வம் வரும் இல்லைடா, இன்னும் தித்வம் வரலடா. ஃபஸ்ட்டு முதல்ல லூயா ஆரம்பி, அப்போ தித்வம் வரணும். தித்வம் வரும்போது என்ன ஏகாச்சா த்வே பிரதமஸ்ய அஜாதேஹே த்விதீயஸ்ய. அஜாதிக்கு வேற நேமோ ஹலாதிக்கு வேற நேமோ, இது அந்த ஹலாதி இது லூன்ய. அப்போ என்ன ஏகாச்சா அந்த லோலூயர் கூட ஏகாச்சுக்கு என்ன வரும் அப்படின்னா தித்வம் வரும். லூலூயா வந்து 2 அச்சு இருக்குது, அதில் ஏகாச்சுனா ஏகாச் சமுதாயம் எது லூ லு ஊ யா சொன்னா. அப்போ அப்போ என்ன அந்த யு எப்படி லு ஊ யு இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது ஏகாச். எங்கள் குடும்பத்துக்கே இவன் தான் ஆம்பளை பையன் அப்படின்னு அர்த்தம், இன்னும் 2-3 பொம்பளை பையன் இருக்கான்னு அர்த்தம். அது புரியுதா? அப்போ வந்து ஏகாச்சுன்னா ஒரு அச்சை உடைய சமுதாயம்னா லகாரம் ஊகாரம் யகாரம்
புரிஞ்சுதா? அது ஏகாட்சி. பிரதம ஏகாட்சி அது என்னது? நிறைய த்விତୀய ஏகாட்சி, திருத்தீய ஏகா, நிறைய ஏகாட்சி இருக்கலாம். பிரதம ஏகாட்சிக்கு தித்வம். அப்போ என்ன எடுத்து? லூயு லூயா. எப்படி? இல்லை வேற மாதிரி சொல்லிக்கோ. லூயு லூயு அ தித்வம். இப்போ தான் தித்வம், இப்போ தான் தித்வம்ன்றது மனசில் படியும். இப்படி வரும்போது என்ன ஆகிடும்? என்ன சொல்லிருக்கார் பார் அவர். சன்யகோஹோ இது துர்வச்சனம். குணோ யங் லுகோஹோ இது அபியாசஸ்ய குணः. அச்சா ஆமாம் பாக்கி ஆமாம் இதெல்லாம் வேறு காரியம்லாம் பண்ணல போல இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஹலாதி சேஷா அப்படின்றதுனால அந்த அந்த பூர்வோபியாசா உபே அபியஸ்தம் அப்படின்றது தான் முதல் இருக்கக்கூடிய லூயுக்கு அபியாசகான்னு பேர். ரெண்டுத்துக்கும் சேர்த்து லூயுக்கு சேர்த்து அபியஸ்தம்னு பேர். இப்போ இந்த அபியாசத்தினுடைய ஹலாதிஹி சேஷா, ஆதிகள் தான் வந்து சேஷமாக இருக்கும். லுப்பியந்தே. அப்போ இந்த யகாரம் லோபமாயிடும். அப்போ லூயு அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன குணோ யங் லுகோஹோ அச்சா இது அபியாசஸ்ய குணः. யங் லுக் இருக்கிற இடத்துல என்ன வந்துடும்? குணம் வந்துடும். அப்போ அபியாசஸ்ய குணः. அப்போ ஊகாரத்துக்கு குணம் வந்துன்னா லோ லூயு இருந்தது. யங்கந்தாத்து ஆயிடுதா? லோ கரெக்டாக சொல்லிட்டோன்னா லோ லூயா ஆயிக்கிடு. இது யங்கந்தாம். யங்கந்தாத்து பச்சாத்தியச்சி. இப்போ யங்கந்தத்துக்கு என்ன பேர்? தாத்துன்னு பேர். எது தாத்து? லோலூய தாத்து. பச்சாத்தியச்சு அதனே யங்கோச்சிச்சா இது லுக்கி முதல்லையே சொல்லிட்டான். அப்போ அந்த ரெண்டும் போயிடுத்து. அப்போ லூ மட்டும் இருக்கு. இது லுக்கி தன்னிமித்த குண பிரதிஷேதா. தன்னிமித்த ததேவ அச்சம் நிமித்தி தமேவ அச்சம் நிமித்தீकृत्य यः पुनः गुणः प्राप्तः कस्य ऊकारस्य तस्य प्रतिषेधः तस्मिन् सतिना அந்த அச்பிரத்தியம் பின்னாடி இருக்கும் பொழுது அச்சிஷ்ணு தாத்து புருவாம் இத்தியாதினா உவங் சொல்லிட்டேன். அதே வேற ஒன்றும் இல்லையா? இதே தான் எங்கேயும் போப்புவகாலையும் இதே தான் ரூபம். சரியா? மரீமிருதா என்ன அப்படின்னா மிருஜு சுத்தவ் பூர்வவத்து யங். அங்கே மிருஜு தாத்து மிருஜு சுத்தவ். ஊகாரத்துக்கு என்ன உபதேச திருநாசிக்கு சம்யா லோபம் அது. அப்போ மிருஜ் அதுக்கு பின்னாடி பூர்வவத்து யங் மிருஜு யா துர்வச்சனம். இப்போ மிருஜ்யா இருக்கா? மிருஜ்யால மிருஜு யான்னு ஆக்கிக்கோ. மிருஜு யா மிருஜு யா மிருஜ்யா. இப்போ துர்வச்சனம் உரதத்துவம். அப்போ உரத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அத்துவம் வந்துடுதுன்னா அதுக்கு என்ன ஆகும்? ஆமாம். அப்போ அங்கே என்ன மிரு தானடா இருந்தது. மிருல் இருக்கக்கூடிய ரிகாரத்துக்கு குணம் வந்ததுன்னா உரத்து சூத்திரம் உஹுனா ரிகாரஸ்யன்னு அர்த்தம். அபியாசத்தில் எந்த ரிகாரம் இருக்கோ அதுக்கு அத்வம். அப்போ அந்த அகாரமானது ரப்பரமாக வரும். உரன் ரப்பராக. அப்புறம் மிருகில் இருக்க ரிகாரத்தை எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ மிருஜ் இருக்கு. ஹலாதி சேஷா நான் முதல்ல பண்ணிட்டோம் அதை. அப்போ அந்த சொல்லிக்கோ. அப்போ வந்து எப்படி சொல்லிக்கணும்? அதை மிருஜுன்னு சொல்லணும். இப்போ மர்ஜில் இருக்கக்கூடிய ஜகாரம் போயிட்டுனா மிருஜு இருக்கும். அப்போ ரீக் ருதுபதஸ்யா ரிதுபதமாக எது இருக்கோ அதுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அதுக்கு வந்து ரீக்கு ஆதேசம் வந்துடும். எது ரிதுபதம் தாத்து? மிருஜு தாத்து ரிதுபதம். அலோந்தியாத் பூர்வ உபதா. மிருஜில் மகாருக்கிற ரிகாரம் தானடா அது ரிதுபதம். ரிதுபதமாக இருந்ததுன்னா அந்த அபியாசத்தில் என்ன வரும்? அது ஈத்துவம் வந்துடும். சாரி அதுக்கு ரீக்க எது வந்துடும்? வந்துடுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இருக்கு ஆதேசம் இல்லடா அது உனக்கு ஆகமம் அது. அச்சா இப்போ உனக்கு ரூபம் என்ன இருக்கு? மர்ரு தானே இருக்கு. மர்ரு தானே இருக்கு. அப்போ சரியா சொல்கிறேன் நான். ரீக ஆகமஹா பின்னாடி போட்டிருக்கப்பார். அப்போ ரீக ஆகமஹா ரீகாகமம் வந்துடுதுன்னா மரீன்னு ரூபம் வந்துடும். சரியா இருந்திருக்கு இல்லையா? மரி மிருஜ் மிருஜ் யா
மரி மிருஜ்யாவுக்கு பின்னாடி அச்சு, அசம்நிவிதி அது யங்குக்கு லோபம். இப்போ மரி மிருஜ் ஆ, மரி மிருஜ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த யங் லுக்குக்கு காரணமாகிய ஆர்த்தாதுக ஆச்சு அதே வச்சுட்டு மரி மிருஜுன்னு போது புகுந்த லகுபதசிதன மிருவுக்கு குணம் வரதுக்கு பிராப்தி இருக்கு. முன்னாடி வந்து அந்தியத்துக்கு குணம் வந்து பிராப்தி இருந்தது. இப்போ லகுபதம் புகந்த அந்த மிருஜு வந்து லகுபதமாக இருக்கனால அதுக்கு வந்ததுன்னா அதை பாதிக்கணும்னா உனக்கு இந்த சூத்திரம் தேவைப்படுறது. ரீக் ருதுபதஸ்ய ச இது ரீகாகமஹ லோலூயாதிபியா இத்தியாதி சப்தேன என்ன சொல்லிருக்காரு? லோலூயாதிபியா எங்கந்தேபியா சொன்னாரா இல்லையா? இத்தியாதி சப்தேன போபூயா மரீமிருஜ்ய இத்தியேதையோஹோ கிரகணம். அதுக்கு வியாக்கியானம் காஷிகாக்காரர் வந்து லோலூயாதிபியான்னு சொல்லிட்டு எங்கந்தேபியா சொன்னாரே, ஆதி சப்தத்தினால அவரே உதாரணம் பண்ணக்கூடிய போபூயா மரீமிருஜ்யெல்லாம் வாங்கிக்கோன்னு ஞாசக்காரர் சொன்னார். மரீமிருஜ்யே தேதையோஹோ கிரகணம். லூன்ய லவிதா யாவதேவ தாது சம்ஞா நபவதி தாவதேவ சர்வவிதிபியः லோபவிதிः பலீயான் இதி ஞகாரஸ்ய லோபः பவதி. பஷ்டாத் லூ இத்தியேதஸ்ய தாது சம்ஞா. இது ஒரு விஷயம். தாது சம்ஞா யாருக்கு வரும்னு நம்ம வியாக்கரணத்தில் ஒரு சர்ச்சடா. அதாவது பூவாதிகோ தாத்தவகான்னு சொல்லும்போது வாதிகன படித்தத்துக்கெல்லாம் தாது சம்ஞான்னார். வாதிகணத்தில் அது ஆசிட்டிஸ் என்ன படித்தாரோ அதுக்கு அப்பயே தாது சம்ஞா வந்துடுமா, இல்லை உத்ஸ்ருஷ்டானுபந்தஸ்யான்னு கொஞ்ச நேரம் என்ன சொன்ன ஞாபகம் எனக்கு. அனுபந்தம்லாம் போனதுக்கப்புறம் தாத்து சம்ஞா வருதா அப்படின்றத மதபேதம் உண்டுன்னு வச்சுக்கேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா அனுபந்தம் போனதுக்கப்புறம் தான் தாத்து சம்ஞா. புரியுதா? அப்போ எத்யபி லூஞ் அப்படின்னு சப்தம் இருக்குது, பூஞ்சன்னு சப்தம் இருக்குது, அந்த ரெண்டுத்துக்கும் வாதிகன படித்தத்துவம் இருந்தாலும் அப்போ தாத்து சம்ஞா கிடையாது. அப்போ வந்து உபதேசம்னு வச்சுண்டு ஹலந்தியம் சூத்திரத்தால் இது சம்ஞா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோ, நீ தாத்து சம்ஞா வச்சுக்கோ. இங்கே சொல்கிறார் பாரு, லூன்ய லவிதா இதி யாவதேவ தாத்து சம்ஞா நபவதி. அப்போ பிறக்கும் பொழுதே இவருக்கு தாத்து சம்ஞா கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பிறந்துட்டாரு, இத்சம்ஞா லோபமானதுக்கு அப்புறம்தான் உனக்கு தாத்து சம்ஞா. யாவதேவ தாத்து சம்ஞா நபவதி தாவதேவ சர்வவிதிபியா லோபவிதி பலீயான்னு ஒரு நியாயம். சர்வவிதி எத்தனை விதி இருந்தாலும் எல்லாத்த காட்டிலையும் வந்து லோபவிதிக்கு பலம் ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு ரூலும் அப்படி தான். ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 144 போட்டுட்டாருன்னா எல்லாமே தடைப்பட்டுருதா இல்லையா? 144 தடை உத்தரவு தானே அது. போட்டுறேன்னா அப்போ பாக்கி என்னென்ன இல்லை, நான் 10 மாதம் முன்னாடி நான் இது வாங்கி வச்சுருந்தேன், என்னது பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் கிடையாது. ரீசெண்டாக இன்றைக்கி போட்டாலும் எல்லாத்தையும் அதே மாதிரி சர்வ விதிபியா லோபவிதி பலியான்றதுனால உனக்கு லூன்ய இருக்கக்கூடிய ஞகாரத்துக்கு ஹலந்தியம் சூத்திரத்தினால இத்சம்ஞா தஸ்ய லோபா லோபா ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காத்துன்றது தான் என்ன பண்ணுவோம், 144 எடுத்ததுக்கப்புறம் தான் நீ வருவ. எது வரும்? பூவாதிகோ தாத்தவகன் தாத்து சம்ஞா வரும். சர்வவிதிபியா லோபவிதி பலீயான் இதி ஞகாரஸ்ய லோபா பவதி. பஷ்சாத் லூ இத்தியேதஸ்ய தாத்து சம்ஞா. இந்த வியாக்கியானம்லாம் படிக்கும்பொழுது தான் அந்த பிரக்ரியை நமக்கு மனப்பாடமாகும். எப்படி இருக்கிறது? தாத்து சம்ஞா தேன ஞகாரலோபா தாத்துலோபா நபவதி இது பவதி பிரத்யுதாகரணம் சொன்னார். அவன் முன்னே கேட்டான், நீ வந்து லூன்ய இருக்கு பாரு, அங்கேயே ஞகாரத்துக்கு லோபம் வந்தது இல்லையா, அதுவே உனக்கு தாத் அவயவ லோபம் தான். அப்போ தாத் அவயவலோபம் எடுத்துக்கலாமான்னு கேட்டார். அது வராதரான்ட்டார். ஏன்னா அது தாத்து சம்ஞாவே கிடையாது. புரிஞ்சுதா? ஞகார லோபம் பண்ணுற சமயத்தில் அதுக்கு என்ன சம்ஞா கிடையாது? தாத்து சம்ஞா கிடையாது. பஷ்சாத் லூ இத்தியேதஸ்ய தாத்து சம்ஞா தேன ஞகாரலோபா தாத்துலோபா ந பவதி இதி பவதி பிரத்யுதாகரணம். சரியா? எப்படி பிரத்யுதாகரணம்? இந்த சூத்திரம் என்ன பண்ணுறது? நிஷேதம் பண்ணுறது. இந்த சூத்திரத்துக்கு வந்து லோலுவகா போப்புவகா மரீமிருஜா இருக்கு பாடுறா, அது என்ன பண்ணும்? குணவிருத்தியை வந்து நிஷேதம் பண்ணுறது. குணவிருத்தி அப்போ குணவிருத்தி நிஷேதம் அங்கே வருதா இல்லையா? இல்லையா? எந்த இடத்துல நிஷேதம் வருது? ஆமாம். என்ன சொல்ல வர? முன்னாடி தாத்து சம்ஞா லூன்யக்கு இருந்ததுன்னா அந்த ஞகார லோபமானது தாத்து அவயவ லோபம்னு வச்சிடணும். அப்போ தாத்து அவயவ லோபம் இருக்கும்பொழுது இப்போ நாம் எடுத்த இடம் எது?
இப்போ லோலு லோலு ஏன் இருக்கும்போது யகாரத்தை வந்து தாத்து அவயவன்னு வச்சுட்டு தாத்து அவயவ லோப நிமித்தமாக ஆர்ததாத்துக்கு பிரத்தியம் இருக்கும் பொழுது அது ஆர்தாத்துக்கு பிரத்தியத்தை நிமித்தமாக வச்சுட்டு தாத்து அவயவ லோபம் வந்திருக்கும் பொழுது அதே ஆர்தாத்துக்கு பிரத்தியத்தை நிமித்தமாக வச்சுன்னு குணபுத்தி வராதுன்னு சொல்லி பிரதிஷேதம் பண்ணோம். அந்த பிரதிஷேதம் வந்து நமக்கு எங்கே தேவைப்படுறது? லோலுவகான்றதுல தேவைப்படுறது. ஆமாம் வந்துடும். அவன் இன்னொன்று என்ன கேட்குறான் அப்படின்னா, இல்லையப்பா லோலூயா இருக்கா அதுக்கு முன்னாடி நீ வந்து ஞகாரத்துக்கு லோபம் பண்ணியா இல்லையா? அப்போ அங்கே ஞகார லோபம் பண்ணும் பொழுதே தாத்து அவயவ லோபம் இருக்கு. இல்லை இல்லைடா, அவன் என்ன நினச்சான், லூன்யக்கு தாத்து சுஞ்சா முதல்ல இருக்குன்னு வச்சுட்டான்டா. வச்சுட்டு அது ஞகார லோபம் தாத்து அவயவ லோபம் தான். தாத்து அவயவ லோபே சதி குணவிருத்தி வரக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ முதல்ல லோவே வரக்கூடாது. இது மாதிரி ஏதோ கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு இல்லைடா, அங்கே தாத்து அவயவ லோபமே கிடையாதுடா, ஏன்னா தாத்து சம்ஞாவே வரலைன்னு சொல்கிறாரு. தாத்து அவன் தாத்து சஹா தாத்து அவயவ லோபம்னு எதை வச்சுருக்கான்? ஞகார லோபத்தை தாத்து அவயவ லோபம்னு வச்சுருக்கான்டா அவன். ஞகார லோபம் தாத்து அவயவ லோபம் கிடையாதுன்னு சொல்கிறான். சரியா? கசியா லூன்ய அதான்டா இப்போ தானே சொன்ன முதல்ல எடுத்த உடனேவே ஹாலந்தியம் உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத் உபதேசத்வேன அதுக்கு கிரகணம். என்னடா நீ உபதேசா வந்து இல்லைடா, அவசரப்படாதடா. சாதாரண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கொண்டு போயிடாது, சாதாரண விஷயம் அது. உபதேசகான்னா என்ன? உபதேசா ஆத்யோச்சாரணம் அது சொன்னார் இல்லையா? அப்போ பாணினி உனக்கு உபதேசம் உனக்கு சொல்லித்தரும் பொழுது அதனுடைய ஸ்வரூபம் விகாரம் அடையாமல் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு உபதேசகான்னு பேர். பாணினி உனக்கு என்ன லூஞே உபதேசம் பண்ணார். இதில் ஏதாவது விகாரம் வந்திருக்கா? வரல. அவர் எப்படி உபதேசம் பண்ணார்? லகார ஊகாரம் ஞகாரங்களை உபதேசம் பண்ணார். அதில் விகாரம் வரல, அதுக்கு உபதேசகான்னு பேர். சரியா? இருடா, இது ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். தாத்து சம்ஞா வேற சூத்திரம். அந்த சூத்திரம் என்ன பண்ணுறது? பூவாதையோ தாத்தவஹா பாதிகரணத்தில் படிக்கப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்கன்னார். நான் தான் லூன்ய வருது. அப்போ உனக்கு என்ன பேர்? தாத்துன்னு பேருன்னு அந்த சூத்திரம் நாமகரணம் பண்ண போகுது. அது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு சூத்திரம் என்னன்னார், இப்போ உபதேசகான்னா என்னன்னு சொல்லிட்டேன் உனக்கு. தாத்து சம்ஞா எப்போ தாத்து சம்ஞா அதை பற்றி சொல்லிட்டேன். மூணாவது என்னன்னார் ஹலந்தியம் சூத்திரம். உபதேசே அந்தியம் ஹல் இத்ஸ்யாத்துன்றதுனால என்ன எடுத்து ஞகாரத்துக்கு இத்சம்ஞா வச்சு தஸ்ய லோபா லோபம் பண்ணணும். எல்லாம் காத்துன்றது. இப்போ இந்த லூன்யுக்கு உபதேசகான்றது வந்து சம்ஞா கிடையாது. பாணினி சூத்திரத்துக்கு வந்து ஆசிய உபதேசா இது சம்ஞான்னு சொன்னாரா? இல்லை. உபதேசகானா பாணினி சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தில் விகாரம் இதர சாஸ்திரங்களை பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடி ஆத்யோச்சாரண விஷயமாக எது இருந்ததோ, எது ஆத்யோச்சாரணம்னா ஆத்யோச்சாரண விஷயமாக எது இருந்ததோ அந்த சப்த ஆத்யோச்சாரண விஷயம் யார்? லூன்ய. லூ ஆத்யோச்சாரண விஷயம் கிடையாது. அப்போ புரிஞ்சது அவனுக்கு? ஞகார லோபம் ஆனதுக்கப்புறம் ஆத்யோச்சாரண விஷயம் கிடையாது. அப்போ லூன்ய ஆத்யோச்சாரண விஷயம், அது உபதேசம். பூவாதேவ தாதுவா சூத்திரத்தால் தாதுசம்ஞா வருமா அல்லது ஹலந்தியம் சூத்திரத்தால் இத்சம்ஞா வந்து லோபம் வருமா? அந்த ரெண்டு பேருக்குள்ளே இப்போ சண்டை. புரிஞ்சதா? இப்போ அதில் என்ன பண்ணார்னா சர்வ விதிப்பியா லோப விதிகி பலியான்றதுனால லோப விதிக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ உபதேச பூவாதேவ தாத்தவா சூத்திரத்தினால தாத்து சம்ஞா வர்றதுக்கு முன்னாடியே லோபம் பண்ணிடும். சரியா? இதான் விஷயம். அது வேறடா, அது கிடையாது. அதுதான் என்ன சொன்னார், அதை கண்டிச்சுட்டார்டா அவர். பிரௌடமனோர்மாலே அதை கண்டிச்சுட்டாரே. அது பிராஜிக்கமாக என்ன சொன்னார்? அது பிராஜிக்கமாக ஏதோ சொல்லிட்டார், அது கிடையாதுன்னு சொல்லிட்டார். அது வந்து அப்படி வாங்கிக்காத. அது உபதேசானா அதனால தான் லேட்டஸ்ட்டாக அந்த புக்கில் ஆத்யோச்சாரணம்னு சொன்னார். ரொம்ப லேட்டஸ்ட்டாக அந்த புஸ்தகம் அது லகு கோமதி. அவள் வந்து உபதேசா ஆத்யோச்சாரணம், அதுதான் கரெக்டு. சரி, இதை நீ பாரு. நீங்கள் சொல்கிற உபசப்தஸ்ய ஆதிஹி அர்த்தः திஷி தாதோஹ உச்சாரணமர்த்தः தரிஹி ஆத்யோச்சாரணம் அப்படின்ற அர்த்தம் சரியா இருக்கு. தாது சூத்திரக்கான அர்த்தம் கிடையாது. அது அல்லடா, அது வந்து ஆர்த்திக அர்த்தம் மாதிரி.
அப்போ ஆத்யோச்சாரண விஷயமாக யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டால் தாத்து சூத்திர உண கண அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம். ஆனால் அதுக்கு அது வாட்சியம் இல்லை. ஆமாம், தாது சம்ஞானந்தரமேவ உபதேசத்துவம்னு வச்சுக்காத. தत्र उपदेशशब्दवाच्याः ये सन्ति ते तावत् धातुरूपाः गणरूपाः एवं भवेत्. धातुरूपाः ये सन्ति ते एव उपदेशशब्दवाच्याः அப்படி வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்கினா கிளேஷம் இந்த இடத்துல. புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுது இல்லையா? धातु तेन ञकारलोपः धातुलोपः न भवति इति भवति प्रत्युदाहरणं. रेड् इति नाளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ குருभ्यो नमः. இந்த இடத்துல எனக்கு